நாங்கள் இப்போ போன மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு தியானத்துக்கு போயிருந்தோம். பாளையங்கோட்டையில் அந்தோணியார் கோயில் திருத்தலத்தினுடைய பகுதியில் கத்தோலிக்க நற்செய்தி குழு அவங்களுடைய டைசிஸ்னுடைய கன்வென்ஷன் நடத்தினாங்க. அந்த கன்வென்ஷன் போன பொழுது அங்கே ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு பையனை குட்டி பையன் தான், 6th standard 7th standard மாதிரி படிக்கிறான். ப்ரேயர் முடிச்சுட்டு போன போது பிளஸ்ஸிங்காக வந்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் இவன் எப்பவுமே உங்களுடைய வீடியோ பார்ப்பான் ஃபாதர். வீடியோ பார்க்குறது மட்டும் கிடையாது, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறத எழுதி வச்சுப்பானா. சில டைம் 1 லைன் 2 லைன் 3 லைன் ஒரு பேராகிராஃபெல்லாம் எழுதி வச்சுப்பானா. எழுதி வச்சுட்டு அப்புறம் அவன் பிரசங்கம் வைப்பானா வீட்டில். யார்கிட்ட வைக்கிறானா? தங்கச்சிக்கிட்ட. வீடியோ அச்சுச்சோவா பார்த்தீங்களா? அவன் பிரசங்கம் வைக்கிறான். ஃபாதர் வைக்கிற மாதிரியே நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடச்சிது மாட்டினது யாரு? தங்கச்சி தான். தங்கச்சிக்கிட்ட பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லுவான் ஃபாதர், நீங்கள் பேசுகிற மாதிரியே பேசுவான் ஃபாதர், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியே எடுப்பான் ஃபாதர். அது கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஒரு 6வது பையன் 7வது படிக்கிற பையன் அந்த பைபிள் வசனங்கள் அந்த பிரீச்சிங்கை எடுக்கிறான். அதை வந்து இன்னொரு ஆளுக்கு போதிக்கிறதுக்கு இன்றைக்கே அவன் ஆரம்பிக்கிறான்னு போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, நான் மனிதனாகிய நான் பயன்படுத்துகிற வார்த்தையை இன்னொரு மனித குழந்தை பயன்படுத்துது அப்படின்ற பொழுது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, கடவுளாகிய ஆண்டவராகிய கடவுள் பயன்படுத்திய வார்த்தை உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபம். இந்த வார்த்தையை நம்ம 1000 தடவை நீங்கள் சொல்லும் பொழுது அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பியாக தான் இருப்பார். அவர்கள் நிறைந்த மரியே என்ற ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை, அந்த வார்த்தை யார்கிட்டேருந்து வந்த வார்த்தை? யார்கிட்டேருந்து வந்த வார்த்தை? விண்ணக தந்தை கிட்ட இருந்து வந்த வார்த்தை. கப்ரியேல் தூதரிடமிருந்து வந்த வார்த்தை கிடையாது. கப்ரியேல் தூதர் விண்ணக தந்தை சொன்ன வார்த்தை தான் சொன்னார். விண்ணக தந்தை சொல்லிவிட்ட வார்த்தை தான் சொன்னார். ஸோ அருள் நிறைந்த மரியன்ற வார்த்தை உண்மையாவே யாருடைய வார்த்தை? எது? விண்ணக தந்தையினுடைய வார்த்தை. அருள் நிறைந்தவளே நீ வாழ்க. That is those are the words used by God the Father. So when you repeat those words, கடவுள் தந்தை பயன்படுத்தின வார்த்தையை நீங்கள் திரும்ப பயன்படுத்தும் பொழுது அந்த விண்ணக தந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார். என் பொண்ணு வந்து நான் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துது பார், என் பையன் நான் சொல்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவார்.